சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? தேவன் நம்மை அழிவுக்குள்ள இடத்திலிருந்து அழியாமைக்குள்ளே நடத்தும்படிக்குத்தான் அவர் ரத்தம் சிந்தினது. அவர் நமக்காய் பலியானது அதுக்காகத்தான். ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் சபைகள் வழிமாறி திசை மாறி உலகத்தின் காரியத்தை நான் பெற்றுக்கிட்டேன், நான் ஆண்டவருக்காக ஓடினேன், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்படுகிற இடத்துல நாம் வந்து நிற்கிறோம். இந்த பாடல்கள் எப்படி ஆண்டவரை கொண்டு வந்திருக்கு? ஒரு காதலனாக, ஒரு ரசிகனாக, ஒரு சினிமா ஒரு பிரபலமாக இந்த பாடல்கள் எல்லாம் நம்மை கொண்டு வந்திருக்கு. ஆனால் பழைய காலத்தில் பாடல்கள் எழுதிய பாடல்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் பாவத்தை உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனை தேவனாய் பார்த்தார்கள். அவருக்கும் இவர்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை பார்க்கும்போ அவர்கள் பாவத்தை நினைச்சு மனமருந்தினார்கள். அவர்களால் சொல்ல முடியல நான் நீதியான வாழ்க்கை வாழ்றேன்னு. ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியுது, இன்னைக்கு தைரியமாக சொல்றாங்க. அப்படின்னா காரணம் என்ன? எங்கேயோ பரிசுத்தத்தில் இருந்த தேவனை அவர்களுக்கு ஈக்குவலா வச்சு பார்த்து தேவனை அவலட்சணம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். அல்லேலூயா. நீங்க மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி தேவனை மாற்ற முடியாது. நீங்க நல்ல பிரியமானவர்கள் என்று சொன்னாலும் உங்களையும் என்னையும் மாற்றவே முடியாத பிறவி குணம், ஜென்ம சுபாவம் நிறைய நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, உணர் உள்ளவன் எங்கே உண்டோ என்று சொல்லி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய குறைவு வேற, தேவனுடைய குறைவு வேற. தேவனுடைய குறைவு என்னன்னா, நீங்க இந்த உலகத்திற்காக அழிவின் காரியத்துக்காக கேட்கிற எந்த விஷயமும் தரலாம், தராமலும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நிறைவு என்ன என்று சொன்னால், உங்களுக்கு எனக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதுதான் அவருடைய நிறைவு. அது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, நீங்கள் தேவனுடைய வழியில் நடத்தப்பட்டு அந்த வழியிலே என்றாகிலும் ஒரு நாள் வந்து அவருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறும்படிக்கு ஏதோ ஒரு வழியிலே உங்களை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அறிய போகிறீர்கள். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என்றோ ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில்